ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். அருள் தரும் ஆலயங்கள் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆலயம் அரிசாப பயம் தீர்த்த ஈஸ்வரன் கோயில் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங். இந்த பைமோட் இ ஷாப்பிங் ஆப் மூலமாக வீட்டில் இருந்தபடியே பொருட்களை வாங்கி மகிழலாம். இந்த பைமோட் இ ஷாப்பிங்கோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன், பார்த்து பயனடைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒருமுறை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த போரில் தேவர்களுக்கு துணையாக இருந்த திருமால் அசுரர்களை அழித்து வருவதை கண்ட அசுரர்கள் பயந்து ஓடி பிருகு முனிவரின் மனைவியும் லட்சுமி தேவியின் தாயுமான கியாதியாரி இடத்தில் தஞ்சம் புகுந்தனர். இதை அறிந்த திருமால் சினங்கொண்டு தன் மாமியார் என்றும் பாராது கியாதியின் தலையை துண்டித்தார். இதை கண்ட பிருகு முனிவர் சினமுற்று 10 பிறப்புகள் எடுத்து இவ்வுலகில் உழலுமாறு திருமாலை சபித்தார். மேலும் பிருகு முனிவர் சுக்கிரன் உதவி கொண்டு கியாதியை உயிர் பெறச் செய்தார். திருமால் மனம் மருந்தி காஞ்சிக்கு வந்து இவ்விறைவனை வழிபட்டு பரிகாரம் வேண்டி நின்றார். இறைவனும் திருமாலுக்கு பிருகு முனிவர் சபித்த 10 பிறப்புகளுக்கும் உலகத்திற்கு உபகாரமாக ஆகுமாறு அருள் செய்து பிருகு முனிவரின் சாபத்தினால் அரி அடைந்த பயத்தை போக்கி அறினார். இதனாலேயே இம்மூர்த்தி அரிசாபம் தீர்த்த பெருமானாக காட்சியளிக்கிறார். காஞ்சிபுரம் அரிசாபம் தீர்த்த ஈஸ்வரர் கோயில் எனப்படுவது சிவன் கோயில்களில் ஒன்றாகும். மேலும் மூலவர் சிவலிங்க மூர்த்தம், எதிரில் நந்தி உள்ளது. இக்கோயில் பற்றிய குறிப்புகள் காஞ்சி புராணத்தில் தனிப்படலமாக சொல்லப்பட்டு காணப்படுகிறது. திருமால் காஞ்சியை அடைந்து சிவகங்கையில் மூழ்கி திருவேம்பகரை தொழுது பின்பு கச்சபேசத்திற்கு கிழக்கில் அரிசாப பயந்தீர்த்த பிரானை தாபித்து பூசித்த வழி பெருமான் வெளிநின்று எம்மால் தரப்படும் சாபம் எம் அடியவரால் விரும்பி நீக்கப்படும், அவரால் தரப்படும் சாபமோ எம்மால் நீக்கப்பட மாட்டாது என அடியவர் பெருமையை அறிவுறுத்தி அடையும் 10 பிறப்புகளையும் உலகிற்கு நலம் பயப்பனவாகவும் பிறப்பு 5 மரக்கருணையும் 5 மரக்கருணையும் காட்டி அருள்வதாகவும் அருள் செய்தனர். மேலும் திருமாலுக்கு வேண்டியவற்றை அருளி அவர் விருப்பப்படி வழிபடுவோருக்கு அவர் செய்த லிங்கத்தை வீட்டிருப்போன் என வழங்கி திருவுரு கறந்தனர். இத்தலம் நெல்லுக்கார தெருவில் உள்ளது. அரிசாப பயந்தீர்த்த தானம் என்பது தேவரும் அசுரரும் போர் புரிகையில் தேவருக்கு துணையாக வந்த திருமால் அசுரரை தாக்கினார். புறங்கொடுத்தோடிய அசுரர் பிருகு முனிவர் தம் மனைவியாகிய கியாதியை சரணடைந்தனர். அசுரருக்கு இடம் கொடுத்து வீட்டு வாயிலில் காவலிருந்த கியாதியை பெண்ணென்றும் தனக்கு மாமியென்றும் எண்ணாது தலையை அறுத்தனர். திருமால் கூ கூ என அரற்று கேட்டு யோகம் கலைந்த பிருகு முனிவர் திருமாலை நோக்கி, பெரும்பாவத்திற்கு பாத்திரமானவனே, சைவ சமயமே ஏனைய சமயங்களில் தலையாய சமயம் என்பதும் சிவபிரானை அன்றி மற்ற தெய்வங்கள் மறந்தும் புறந்தொழாத மாண்புடையேம் என்பதும் உண்மையேயாயின் பாவத்திற்கு ஏதுவாகிய பிறப்பெடுத்து 10 உழலுக எனவும் நின்றொண்டர் புறசமய நூல் வழி ஒழுகி ஏக தண்டம் திரிதண்டம் கையில் தாங்கும் முக்கோல் தாங்கி திரிகை எனவும் கடுஞ்சாபம் இட்டனர். பின்னர் சுக்கிரன் துணை கொண்டு மனைவியை உயிர் பெறச் செய்தார் முனிவரவர். இந்த அரிசாப பயந்தீர்ந்த ஈஸ்வரன் கோயிலுக்கு அனைவரும் வாழ்வில் ஒரு முறையேனும் சென்று வர வேண்டும். இந்த வீடியோவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைமோட் இ ஷாப்பிங் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள். வீட்டில் இருந்தபடியே பொருட்களை வாங்கி மகிழுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.